கடந்த 3 மாதம் நம்மை தேவன் கிருபையாய் நடத்தி இந்த 4வது மாதம் கூட அவர் நம்மை நடத்த உண்மையுள்ளவரும் போதுமானவராய் இருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவர் நமக்கு பதில் கொடுக்கும்படியான உயிருள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வழியிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எண்ணாகமும் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது என்று சொல்லி இங்கே பிழையாம் என்கிற தீர்க்கதரிசி சொல்வதை பார்க்கிறோம். பாலாக் என்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக சொன்னபோது, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். ஆம், தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு உகந்ததாக, தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறபடினாலே பிழையாம் பாலாக்கிடத்தில் தெளிவாய் சொல்கிறார், ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றேன், அந்த ஆசீர்வாதத்தை திருப்பக்கூடாது, அதை மாற்ற முடியாது, அதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி அழுத்தமாக திருத்தமாக அங்கே பாலாக்கிடத்திலே பிழையாம் சொல்வதை பார்க்கிறோம். இதிலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆசீர்வாதத்தை உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்வதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே நாம் எதை குறித்தும் பாரப்படாதபடிக்கு ஆண்டவருடைய கட்டளை நாம் ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டுடைய விருப்பம் நாம் ஆசீர்வதிக்கப்பட, அதை ஒருவராலும் தடுக்க முடியாது என்ற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட தேவனை தொடர்ந்து ஆராதிக்க, இந்த 4வது மாதம் இன்னும் அதிகமாய் தேவனை ஸ்தோத்திரிக்க, தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாக துதிக்க, கீழ்ப்படியும்படியாக நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். காரணம், தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை திருப்பக்கூடாது என்று சொல்லி தெளிவாய் சொல்லப்படுகிறது. யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நம் வாழ்க்கையிலே ஒரு வெளிப்பாடோடு கூட விசுவாசத்தோடு கூட தேவனை ஆராதிப்பதிலே நாம் கவனம் செலுத்துவோம், அக்கறை கொள்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒருவராலும் நம் வாழ்க்கையை தடுக்க முடியாது என்கிற ஒரு தெளிவு நமக்குள் எப்போதும் இருக்க நம்ம இப்போ கொடுப்போம். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேறு இறைவா, நினைவின்றி மகிழ்வேறு தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேறு இறைவா, நினைவின்றி மகிழ்வேறு தேவா. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை திருப்பக்கூடாது என்று சொல்லி பிழையாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம் ஆசீர்வாதத்தை ஒருவராலும் ஒடுக்க தடுக்க முடியாது என்கிற விசுவாசத்தோடு இருப்போம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதம் தேவனுடைய மகிமையை காணும்படியாக விசுவாசிப்போம். தேவனே, உடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்க. மாதமெல்லாம் உடைய கரத்தை எங்கள் வாழ்விலே நாங்கள் பார்க்க முடியாது, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.